ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பன்னி டூர்ஸ். நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாகவே ஒரு டெசர்ட்டில் தான் இருக்கும் நம்ம. எஸ், நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக. இன்றைக்கி ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு டெசர்ட் சஃபாரிக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர சொல்ல முடியாது. சாரி, நான் போன தடவை வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அது லாஸ்ட் டைம் வந்தப்போ எடுத்த வீடியோஸு. இது பார்த்திங்கன்னா நான் திரும்பியும் வந்திருக்கேன். இப்போ திரும்பி வந்தப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் லைக் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் போன வாட்டி வந்தப்போ ஒன்றுமே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த வாட்டி என்னென்ன எடுக்க முடியுமோ மேக்ஸிமம் எடுக்கலாம். நம்ம யூடியூப்பில் நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். சாரி, நம்ம இன்ட்ரோ மேபி இந்த டெசர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இன்ட்ரோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு தப்பாக நினைக்காதீங்க. நான் மெயின்லி இந்த தடவை நான் இங்கே லைக் 4 டேஸ்க்கு மேலேயே ஆகுது. இருந்தாலுமே நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பட் நான் வந்த பர்பஸும் வேறு பர்பஸு. 4 டேஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் வேறு இதில் இருந்தேன். கொஞ்சம் வேறு ப்ராசஸில் இருந்தேன் நான். லைக் என்னோடய பர்சனல் இது நான் இருந்தேன். அபுதாபி போகிறது, அங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஸோ லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இன்றைக்கி தான் இந்த 4 டேஸில் இன்றைக்கி தான் கொஞ்சம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்க்கு வந்திருக்கேன் நான். லைக் இந்த டெசர்ட் சஃபாரிக்கு. இப்போது சஃபாரி முடிஞ்சது. நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், குயிக்காகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரொம்ப வாமிட்டிங் வர மாதிரி ஆயிடுச்சுங்க. சுத்தமாக முடியல. பேக் சீட்டில் ஒரு ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. அவர் கேட்டார், லைக் என்னோடய பையனுக்கு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரதுக்கு பிடிக்கும் அப்படின்னு. பையன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்பா ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காந்துட்டாரு. நான் லாஸ்ட்டு அந்த 3rd ரோ சீட்டில் போய்ட்டு உட்காந்துட்டேன். நான் நார்மலாகவே லைக் என்ன சொல்கிறது, என்னோடய கார்லேயே லாங் ட்ராவல்லாம் பண்ணால் கூட, அப்பா ஓட்டுறாருன்னா கூட, நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு மிடில் சீட்டில் தான் உட்காரதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் லேடிஸ் இருந்ததால் நம்ம ரொம்ப பிரச்சனை பண்ண விரும்பலை. ஸோ 3rd ரோவில் உட்கார்றப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எடுத்து போடும் இல்லைங்களா. எடுத்து போடுறது, மேலேக்கும் கீழேக்கும் விழுறது, பாம்பு மாதிரி அப்படி இப்படி போகிறது. என்னால் வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு ஃபோனில் எடுத்திருக்காங்க. நான் மேபி அவங்கள கேட்டு நான் வாங்க முடியுமான்னு நான் செக் பண்ணுறேன். அவர் ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்துருந்தார். ஸோ அவரை கேட்டு எடுக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். எடுத்துகிட்டு டெஃபினெட்லி நான் இங்கே கிளிப்பு ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ கேம்ப்பு கிட்ட வந்தாச்சு. இப்போ கேம்ப் கிட்ட தான் இருக்கும். நம்ம இங்கே தான் நமக்கு லைக் இந்த பெல்லி டான்ஸு, அப்புறம் ஃபயர் ஷோ, லைக் அப்புறம் நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ பெல்லி டான்ஸ் இருந்தது, ஃபயர் ஷோ இருந்தது. தென் லெட்டர் பார்த்திங்கன்னா ஃபுட்டு இருந்தது. இந்த டைம் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். நம்மளோட பேக்கேஜில் பக்கி இருந்ததுன்னு நினைக்கிறேன். பக்கி இருந்ததான்னு தெரியல. கோல்ட் பேக்கேஜ் தான். கோல்ட் பேக்கேஜில் என்னென்ன இருக்குன்றது நான் கரெக்டாக பார்க்கல. இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். பக்கி இருந்தது. அப்புறம் சாரி, ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருந்தார். இந்த கம்பெனி ரெக்கார்ட்ஸ்க்காக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் அது நம்ம பெருசாக கண்டுக்கல. கம்பெனி ரெக்கார்ட்ஸ்க்காக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் இருந்துக்கிட்டு போட்டோம். நம்ம எதுவும் சொல்லலை. வேணால் உள்ளே போய்ட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் அந்த கேம்ப்குள்ளே தான் போய்ட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். சரி, ஓகே, நம்ம உள்ளே போய்ட்டு வாங்கலாம். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. தென் நான் ஒரு வண்டி பார்த்திங்கன்னா, போன தடவை வந்தப்போ என்ன வண்டின்னு பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ டொயோட்டோட தண்ட்ரா அப்படி தான் இருந்தது. இப்போ வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இந்த புதிய லேண்ட் க்ரூசருக்கு தான் மாற்றிட்டாங்க. போன வாட்டி நான் வந்தப்பே துபாயில் லேண்ட் க்ரூசர் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது. அப்போ தான் இந்த மாடல், இந்த புது மாடல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது. இந்த வாட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு எல்லாருமே அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். போன வாட்டி நிறைய வெஹிக்கிள்ஸ் இந்த பழைய லேண்ட் க்ரூசரு, அப்புறம் டொயோட்டோட தண்ட்ரா, அப்புறம் இந்த மாதிரி நிறைய வண்டி இருந்தது. இப்போ எதுவுமே பார்க்க முடியல. இப்போ எல்லாம் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் க்ரூசர் பழசு இருக்கிறது கூட மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இப்போ மேபி ரொம்ப சீப்பாக பண்ணுற ரெண்டல் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா பேக்கேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ரெண்டல் கம்பெனி இது பண்ணுறாங்க. பட் நம்ம இது பண்ணுறது கிடையாது. ஐ மீன் நம்ம கோல்ட் சூஸ் பண்ணதால் இந்த லேண்ட் க்ரூசரில் வந்துட்டோம்.
கோல்டு இல்லாமல் நம்ம நார்மல் பேக்கேஜ் கூட இருக்குது. நார்மல் பேக்கேஜ் எடுத்திங்கன்னா வந்து அதில் மேபி வந்து சான்ஸ் இருக்குது, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நான் அதிகமாக வீடியோ எடுக்கலைங்க. அதுதான் நம்ம வாய்ஸ் ஓவரில் பேசுகிற மாதிரி இருக்குது. நமக்கு ரேம் பைக் இல்லை, நமக்கு இந்த குவாட் பைக் தான் கொடுத்துருக்காங்க ATV. எங்கள் சிஸ்டரும் வந்து ஓட்டுறாங்க பாருங்கள். நானும் வந்து ஓட்டியிருந்தேன், அதை கிளிப் கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம். எங்கள் சிஸ்டர்ஸ் 2 பேருமே ஓட்டினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதை முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு உதாரணம் தான் இவர். அவ்வளோ வெயிட் வந்து அந்த ஹியூமிடிட்டியில் நமக்கு இந்த வீடியோவில் வந்து தெரியல எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது அப்படின்றது. அந்த ஹியூமிடிட்டிலே வந்து ஒற்றை கையில் வந்து தூக்கிட்டு சுற்றிட்டே இருக்கார். அவரை அப்ரிஷியேட் பண்ணியே தான் ஆகணும். அந்தளவுக்கு வந்து அசால்ட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பெல்லி டான்ஸ் தான். நமக்கு பெல்லி டான்ஸ் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். நான் வந்து அதிகமாக பார்க்கல, சிஸ்டர்ஸ் வந்து அடிக்கடி நீ பார்த்துட்டே இருந்தாங்க. பார்க்குறியா அப்படின்ற மாதிரி. தெரிஞ்ச விஷயம் தானே, ஃபேமிலி கூட போனால் எப்படி இருக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ வந்து பார்த்திங்கன்னா இது அப்படின்னு சொல்லலாம், இந்த ஃபயர் ஷோ அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு வந்திருந்தேன் அப்படின்னு வந்து நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட் டைம் வந்தப்போ கூட இவர் தான் இருக்காரா, இவரோட ஃபேஸ் மாதிரியே தான் இருக்குது எனக்கு இந்த ஷோஸில் எல்லாத்துலேயும் பிடிச்சதை வந்து இந்த ஃபயர் ஷோ அப்படின்னு வந்து சொல்லலாம். சேம் அவரையும் இவரும் வந்து எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பெருசாக தெரியல. அது வாய்க்குள்ளே அந்த கிரோசன் போட்டு இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே வந்து ஆசிட்டிஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் டைம் அவரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. அவர் தானான்றது வந்து எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் போனப்போ வந்து அதிகமாக எல்லாம் வந்து ரெக்கார்ட். ஸோ ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்தது நல்லாயிருக்கா, இப்போ வந்தது நல்லாயிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தது தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்ததால் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து நான் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருந்தேன். ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வாட்டியும் சேம் ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் அந்த சஃபாரி பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் வந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பெஜாராக இருந்த மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். The next day. ஹலோ மக்களே, குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் மார்னிங். இங்கே வந்து குட் ஆஃப்டர்நூன் தான் ஆகுது. கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாய் மாலுக்கு தான் வந்திருக்கோம். எஸ், துபாய் மாலுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் வண்டி வந்து பார்க் பண்ணிவிட்டு வந்து உள்ளே போயிட்டுருக்கோம், என்ட்ராக போயிட்டுருக்கோம். லைக் நேற்று வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் சஃபாரிக்கு வந்து போயிருந்தோம். ரொம்ப பெருசாக வந்து ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. லைக் எப்படி சொல்கிறது, பெருசாக நான் வீடியோஸ் வந்து எதுவுமே எடுக்கலை. அதுவும் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து இதுவாக தோணுச்சு, வீடியோ எடுத்துருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணிருந்துச்சு. பட் எடுக்கலை. பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா எடுக்கிறதுக்கு கண்டென்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த துபாய் மால்லலாம், டெசர்ட் சஃபாரிலெல்லாம். ஸோ மேக்ஸிமம் எடுத்திருக்கேன் நான். இன்றைக்கி வந்து நம்ம துபாய் மால் தான். இதில் வந்து என்ன காட்ட முடியுமோ அதை வந்து மேக்ஸிமம் வந்து நான் காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு அக்வேரியம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இல்லை, எனக்கும் தெரியும், நிறைய தடவை வந்து போகிறேன், எனக்கும் தெரியும், இல்லை சொல்லலை. இங்கே வந்து அக்வேரியம் இருக்குது. அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஜ் கலீஃபாவும் வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து காட்டுறேன். நான் இந்த மாலுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டிங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாலுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நிறையவே இருக்குது, நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா லைக் பெரிய பெரிய ஸ்டோர்ஸு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, லைக் டியோராக இருக்கட்டும், ஷெனலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து என்னென்னு சொல்கிறது, லைக் இந்த மாதிரி நிறைய லூயி விட்டான், இந்த மாதிரி வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். லூயி விட்டான் பார்க்கலாம். அப்புறம் வந்து நீங்களே பாருங்களேன், எக்கச்சக்கமான இது வந்து நம்ம பார்க்க முடியும். பல்மேன் பாரிஸ், அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற நிறைய பிராண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. யாராவது ஷாப்பிங் லவர்ஸ் இருந்தீங்கன்னா மட்டும் கண்டிப்பாக விசிட் பண்ண மறக்காதீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் இன்கேஸ் விசிட் பண்ணி நீங்கள் வந்து இன்கேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா துபாய் மால் அப்படின்றது வந்து. எனக்கு வந்து எத்தனை தடவை வந்தாலும் துபாய் மால்ன்றது வந்து சலுத்து போகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு துபாய் மால் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம இங்கேருந்து பக்கத்துலேயே தான் பர்ஜ் கலீஃபா கூட இருக்குது. ஃபவுண்டன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கிடையாது ஓப்பன். ஃபவுண்டன் வந்து நமக்கு
ஆகஸ்ட் சம்திங் தான் சொல்கிறாங்க, ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபவுண்டன் காட்ட முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் எப்படி இருக்குன்றது வந்து கண்டிப்பாக வந்து நான் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் வந்து நான் உங்களுக்கு காட்ட வந்து ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரையாக தான் இருக்கும், ட்ரையாக இருக்கும். தென் அது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருக்கேன். பட் இப்போ எப்படி இருக்குன்றது வந்து நான் பார்க்கல. அங்கே போனதுக்கப்புறம் கூட நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது கூட காட்டுறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் வந்தது கிடையாது. நான் காட்டுறேன் பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. இந்த சைடு வந்து நான் இது வரைக்கும் நான் வரல. இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக நான் இது வரைக்கும் இந்த சைடு வந்து வரலைங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து ஃபீல் ஆகுது. ஒரு வெளியில் எங்கேயோ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து பார்க்கலாம். ஃபுல்லாகவே வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து போகலாம். எப்படி இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து போகிற மாதிரி ஒரு மாண்டேஜ் ஷாட் வந்து நான் இங்கே ஆட் பண்ண ட்ரை பண்ணேன். பாருங்கள் நீங்கள். இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து என்ன ஃபுல்லாகவே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து செடி வந்து வச்சுருக்காங்க. நடுவில் வந்து சம் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு பேக்கரிஸ், அப்புறம் வந்து காஃபி ஷாப்ஸ், கெஃபேஸ் இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு க்ரீனரி லுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம். ஒரு ஓல்ட் ஸ்டைல் துபாய் வைப்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கராக் ஹவுஸ் இருக்குது, கிளேவா, இது வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு வந்து இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் தான் இருக்குது. பெருசாக வந்து ஒன்றுமே இல்லை, ஷாப்ஸ் மட்டும் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஷாப்ஸ்க்கு வந்து லோக்கல்ஸ், எங்கே இருக்கிற லோக்கல்ஸ் வந்து வராங்க. மேபி அது எனக்கு தெரிஞ்சு இந்த வைப்னால தான் நினைக்கிறேன். அந்த பழைய ஓல்டு அத்தன்டிக் துபாயோட வைப் இருக்குது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா. அந்த ஸ்மெல்லும் அரோமாவும் வந்து ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஊது இல்லை பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து கண்டிப்பாக இந்த ஏரியாவில் சரௌண்டிங்கில் வந்து கண்டிப்பாக இருக்குது. மேபி அந்த அரபியன்ஸ் வந்து அவங்க வர்றதால தான் நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பெருசாக வந்து அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஃபுல்லாகவே வந்து மோஸ்ட்லி இதுதான், வேறு பெருசாக ஒன்றும் இங்கே கிடையாது. இது என்ன அப்படின்றது கூட எனக்கு தெரியல. இப்போ நியூவாக தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் இந்த பக்கம் வந்து வரல. மேபி நான் வராமல் இருந்திருக்கலாம், இல்லை புதுசாக கட்டியிருக்காங்களான்னு தெரியல. நான் அப்படி இருந்தாலும் கேட்டு நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். சைஃப் அல் எம்ராத் அப்படின்னு வந்து இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து நம்ம பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் வாங்கணும். இங்கே தான் வாங்கணுன்னா இங்கேயே கிடையாது. ஐ மீன் நம்ம வந்து வாங்கினது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஆரில் தான் வாங்கணும். அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே வந்து பிரான்ச் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. சேம் டு சேம் பிரான்ச் தான், இதே தான், சேம் டு சேம் தான். பட் ஆனால் அது வந்து அங்கே இருக்குது, இது வந்து இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இந்த ஒரு இதில் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்டெப்பாக தான் எடுக்கிறேன். இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து கேமரா எடுக்கக்கூடாது அப்படின்னு வாங்குங்க. இங்கே வந்து மைக்கு வைக்கக்கூடாது, மைக் வந்து அலோட் கிடையாதுன்றானுங்க. ஒருத்தர் ஒரு இதுவாக சொல்கிறான். அது மேபி இந்த ஆள் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு சொல்கிறான். மேபி இப்போ ஏதாவது வந்திருக்கா அப்படின்றது வந்து தெரியல. பட் ஆனால் மைக் அலோடு கிடையாது, கேமரா வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து நம்ம மைக்கு ஃபஸ்ட்லேருந்து வைக்காமல் இருந்தது நல்லது தான் போயிடுச்சு. அதனால் மேபி ஓவர் க்ரௌடாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து எடிட் பண்ணி போடும்போது மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சவுண்ட் இல்லாமல் வந்து நான் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். நம்ம
இது நீங்கள் சோஷியல் மீடியாவில் காமனாக பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த இதுக்கெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்காங்க. அது வந்து நம்ம ஃபோனில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது வந்து தெரியல. லைவாக பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு கர்வேச்சர் ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஷேப் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. கீழே வந்து கேஃப் இதெல்லாம் வந்து இருக்குது. எல்லாம் வீடியோ எடுத்துக்கிறவங்க வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. நல்லா பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. இன்னும் நைட்டில் வந்து லைட்டிங் வந்து கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.